ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தென் அந்த செட்டப்ஸில் பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸையும் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். தென் நம்ம செட்டப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம செட்டப் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். தென் நம்ம டெய்லி நிஃப்டி 50லேயும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, டெய்லி நம்ம 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். எப்போவுமே எந்த ட்ரேடில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ட்ரேட்குள்ளேயுமே நம்ம என்ட்ரு ஆகணும். தென் பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டப்ஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து டெய்லி பேசிஸ் கிடையாது. மந்த்லி பேசிஸில் தான் நீங்கள் வந்து நம்ம செட்டப்ஸோட ப்ராஃபிட் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தென் வாங்க இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ், தென் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். நம்ம செட்டப் படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம அட்டெண்ட் பண்ணலை. தென் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிரேக் அவுட் வித் ரிவர்சல் ஆயிட்டு ரிவர்சல் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேண்டிலோட க்ளோஸில் நீங்கள் வந்து இதுதான் நம்மளோட இந்த கேண்டிலோட க்ளோஸிங். இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவீங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 51859 அங்கே வந்து நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஸோ இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு 120 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் நீங்கள் இந்த டார்கெட் லைன் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட செகண்ட் ட்ரேட் எப்படி இருந்தது அப்படின்னா பாருங்கள், நமக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த கேண்டிலோட க்ளோஸில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா 51931 அப்படிங்கிற பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணிட்டு தான் எப்போவுமே எந்த ட்ரேடுமே நம்ம அட்டன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இங்கே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூ. இந்த கேண்டிலோட ஹையில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது அகைன் ஒரு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சுங்க. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு 51982 இந்த பாயிண்ட்டில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ அகைன் சடனாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைச்சது. பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. இதோட க்ளோஸில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 52027 இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நமக்கு பாருங்கள் அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கேண்டிலோட லோ வேல்யூவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் 51936 வந்துட்டு நமக்கு அகைன் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், தென் இங்கே ஒன்று. ஸோ இதில் வந்து நமக்கு 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சேம் லைனில் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் இந்த லைனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நம்ம செட்டப்போட ரூலில் இதுவும் ஒன்று. ஸோ அகைன் சேம் லைனில் நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இதோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைன் கிடையாது. ஒன்று இதுக்கு மேலே இருக்க லைனை சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது, இல்லை இதுக்கு கீழே இருக்க லைனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ இங்கே நமக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இது கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைச்சாலும் இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட கீ லைன் இங்கே மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆயிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கேயும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கேயும் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல், இங்கேயும் நமக்கு ரிவர்சல் பாருங்கள். கீழே பிரேக் அவுட் வித் இந்த கேண்டில் பிரேக் அவுட் வித் இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட் பாருங்கள். இதோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே 51817 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு மினிமம், இங்கே நம்ம ஒரு
மேக்ஸிமம்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்பேர் பண்ணையில இது ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து இங்க நீங்க புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 240 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. ஸோ, இன்னைக்கான 4த் ட்ரேடு இது ஆக்சுவலி நம்ம பேங்க் நிஃப்டில இன்னைக்கு நம்மளோட 4த் ட்ரேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். தென் செகண்ட் அண்ட் தேர்ட்ல வந்துட்டு நமக்கு வந்து 50 அண்ட் 90 பாயிண்ட்ஸ் வந்து 2 ட்ரேடுக்கும் லாஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4த் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 240 பாயிண்ட்ஸ் 51 51572ல நம்ம வந்து இதுதான் நம்மளோடது. ஸோ, 240 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க 4த் ட்ரேட்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, இதுதான். தென் இன்னைக்கான மார்க்கெட் ஓகே. ஸோ ஏன்னா நம்ம இதில மட்டுமே நம்ம ஸ்டாப் லாஸ் நீங்க லெஸ் பண்ணது போக பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி 50 சாரி பேங்க் நிஃப்டில மட்டும் ஒரு 220 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியில வந்திருக்கோங்க. ஸோ, நம்ம அதில செட்டப்ஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அனாலிசிஸ் பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் ரெகுலரா பாருங்க. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். தென் என்ட்ரி, எக்ஸிட்ல ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்தது அப்படின்னா, என்ட்ரி, எக்ஸிட்க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ, அதோட ஃபுல் வீடியோஸ வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம செட்டப்ஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரூல்ஸ அப்ளை பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துரலாம். ஸோ, நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா, அதுக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 51681 நெக்ஸ்ட் 51806 நெக்ஸ்ட் 51979 நெக்ஸ்ட் 52111 நெக்ஸ்ட் 52387 நெக்ஸ்ட் 52634 நெக்ஸ்ட் 52895 நெக்ஸ்ட் 53123 இதாங்க பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ, பேங்க் நிஃப்டி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் 51296 நெக்ஸ்ட் 51084 நெக்ஸ்ட் 50842 நெக்ஸ்ட் 50662 நெக்ஸ்ட் 50404 நெக்ஸ்ட் 50216 நெக்ஸ்ட் 50002 நெக்ஸ்ட் 49840 இதாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ். இதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. தென் செட்டப்ஸும் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நாம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ, இங்க எந்த ட்ரேடும் எடுக்கல. ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் வித் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த கேண்டில்ல நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணுவோம். ஸோ, இதோட க்ளோஸ்ல என்டர் ஆயிருப்பீங்க. ஸோ, இதோட க்ளோஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23673ல நம்ம வந்து என்டர் ஆயிருப்போம். ஸோ, என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா நம்ம சடனா இங்க நமக்கு ஒரு மார்க்கெட் மறுபடியும் ரிவர்சல்ல மூவ் ஆகி அப் ட்ரெண்ட்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட்ஸ் இங்க 23721 இங்க ஒரு 45 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட். தென் செகண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, உடனே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன்னா பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதுல நமக்கு வந்து க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல என்டர் ஆயிருப்பீங்க. 23750ல என்டர் ஆயிருப்பீங்க. என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ, பாருங்க இங்க வரைக்குமே நமக்கு இது வரைக்குமே நமக்கு வந்து இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட். இங்க ஒரு 120 பாயிண்ட்ஸ் இங்க 23869 இங்க இந்த வேல்யூ வரைக்குமே வந்து நம்மளோட செகண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல வந்து நிஃப்டி 50ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ, சேம் இங்க ரிவர்சல் கிடைச்சது. பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட். பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. பிரேக் அவுட்
இங்கே ஒரு அகைன் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் வித் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்திருப்பீங்க. இதோட க்ளோஸில் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் மறுபடியும் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகி இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டிலோட லோ வேல்யூவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு செட் பண்ணியிருந்திருப்போம். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே இந்த வேல்யூவோட லோவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இந்த கன்ஃபர்மேஷனில் இங்கே என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 23818 நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம்னா இங்கே தான் என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே ஒரு நமக்கு 60.23749 இங்கே நமக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து நம்ம இங்கே அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இங்கே ப்ராப்பராக எந்த கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு எந்த பிரேக் அவுட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அகைன் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. இங்கே ரிவர்சலில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பாருங்க இந்த கேண்டிலோட க்ளோஸ் வேல்யூ 23702ல என்ட்ரு ஆயிருப்பீங்க. என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே 23717 இங்கே ஒரு குட்டி இங்கே ஒரு 15 பாயிண்ட்ஸ் நமக்கு சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்மளோட 4th ட்ரேட். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட் வந்து நம்ம செகண்ட் ட்ரேடில் நம்ம ஒரு 120 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். பட் ஃபர்ஸ்ட்டு அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ 120 ப்ராஃபிட் சேம் அஸ் 120 நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வந்து நிஃப்டி 50 0 ப்ராஃபிட்டில் நம்ம வெளியில் வந்திருப்போம். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 220 பாயிண்ட் ப்ராஃபிட்டோட தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 220 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட்டோட தாங்க நம்ம வெளியில் வந்திருப்போம். ஸோ ஓகே, தென் நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான அப் ட்ரெண்ட்ஸ்க்கான நாளைக்கான செட்டப்ஸ் 23637, நெக்ஸ்ட் 23707, then 23775, then 23854, then 23915, then 24004, then 24123, then 213. இதாங்க நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ், நாளைக்கான செட்டப்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 23 ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து 23570, தென் 23478, then 23387, then 23263, then 23176, then 23081, then 22889, then 22757. இதாங்க நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ். ஓகே, நம்ம நிஃப்டி 50க்கான தென் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் பார்த்தாச்சு. ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.